ஒன்ஸ் அகேன் பாலா 3 ரைடர். புது வருஷம் பிறந்ததுலேருந்து எங்கேயாவது கோயிலுக்கு போகணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் போகவே முடியல. இன்றைக்கி தான் நமக்கு அதுக்கான ஃப்ரீ டைம் கிடச்சிது. ஸோ அதனால் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். பிள்ளையார்பட்டி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நாங்கள் முடிவு பண்ணியிருந்த டைம் காலைல 8 மணி. ஆனால் நாங்கள் கிளம்புன டைம் 11 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து வேகமாக வண்டி எடுத்துகிட்டு நாங்களும் போய்ட்டு வந்தோம். நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா கோயிலுமே ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கோயிலுக்குள்ளே வீடியோ கேமரா அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போனோம். நம்ம போன நேரம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நிறைய அபிஷேகம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் கோயிலுக்குள்ளே உள்ள போய்ட்டு வரவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வெளில வந்துட்டு அங்கே நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு குளத்துல மீன்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், முருகனை பார்க்காம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க முருகன் கோயில், குன்றக்குடி முருகன் கோயில் போயிருந்தோம். நாங்கள் போன நேரம் நட சாத்திட்டாங்க. குன்றக்குடினாலே உங்களுக்கு நினைவு வர்றது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டன் மகன் படம் தான். அந்த கட்டையில் துணூறு அவங்க பூசுவாங்க. அதேமாதிரி நாங்களும் அங்கேருந்து துணூரை பூசிட்டு அங்கேருந்து கிளம்பணும். வரும்போது தான் நாங்கள் ஒரு விஷயத்தை கவனித்தோம். அங்கே இப்போ ரீசெண்டாக இறந்து போயிருந்த சுப்புலட்சுமி அன்னையோட நினைவிடம் இருந்துச்சு. அங்கே நாங்களும் போய்ட்டு ஒரு 5 நிமிஷம் நினைவஞ்சலி செலுத்திட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இது மாதிரி யாரெல்லாம்